வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்கு புதுசாக மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து போயிருப்போங்க. ஸோ கொடைக்கானல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லென்த்தியான வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க அது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் அது. ஸோ கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து மாறிடுவோம். ஸோ பாதை மாறினோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுவோம். அப்படியே வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17, 18, 19 நிமிஷம் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாட்டி போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் கொஞ்சம் ரோடை மிஸ் பண்ணிட்டோங்க. ஸோ ரோடை மிஸ் பண்ணனால வந்து அப்படியே இப்போ இந்த ஒச்சம்பட்டியா என்ன பண்ணிடாது செம்பட்டி வழியாக இப்போ போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் ரோடு பரவாயில்ல. இப்போ முதல் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ரோடு போட்டுருப்பாங்க போல். இப்போ மேப் போட்டுறது வந்து தப்பாக போட்டுவிட்டோங்க. ஸோ அதனால தான் மேப்பை பார்க்காம ஓட்டினது ரொம்ப தப்பாகி போச்சு. மேப் பார்த்து போயிருந்தோம்னா கரெக்டாக போயிருந்துருக்கலாம். வந்து நிலக்கோட்டை போய் அப்படியே ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். பழனிக்கு சூப்பர் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் அங்கே திருப்பூரில் இருக்குன்றாரு. திருப்பூர்லேருந்து அவர் இங்கேருந்து அங்கே திருப்பூர்லேருந்து கொடைக்கானல் 120 கிலோமீட்டர் தான் சொல்கிறாரு. அது எந்த அங்கிட்டிருந்து எதுவும் பக்கமாக இருக்குமோ? பரவாயில்ல, ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ரோடு நல்லா இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை. வாடு சல்லுன்னு ஓடிடலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோட்டைக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வர்ற வழி. அதைத்தான் நம்ம இப்போ பிடிச்சி வந்துருக்கோம். அதாங்க ஆரம்பத்துலேயே நம்ம அந்த இடத்துல ஒன்று தப்பு பண்ணிட்டோம். அதனால் நம்ம எல்லா இடத்துக்கும் மிஸ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/2 hour வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இதனால். அப்போ என்னாலும் ஒன்றும் இல்லை, இதில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகி எப்படி 3/4 மணி நேரமாக வேஸ்ட் ஆகிருக்கும். அதான்டா இப்போ கண்டுபிடிச்சாச்சுலடா, வந்துட்டோம்ல. மிஞ்சி போனால் நான் 1/2 hour லேட் ஆகிருக்கான். கொடைக்கானலுக்கு இதாண்டா பெஸ்ட்டான ரூட்டு எப்பயுமே. கொடைக்கானலுக்கு இதாண்டா பெஸ்ட்டான ரூட்டு எப்பயுமே. பாத்ரா வந்தாச்சுங்க. வத்தலக்குண்டுக்கு வந்தாச்சு. இந்த டிராஃபிக்கை தாண்டி போகணும். டே சாப்பிட்டியா? போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போகணுங்க. பசி உயிர் போகுது. மேலே சாப்பாடு கேவலமாக இருக்கும். எப்பயுமே வந்து சாப்பாடு மட்டும் கீழே தான். எப்பவுமே கொடைக்கானல் வர்றவங்க தெரிஞ்சுங்க, சாப்பாடு நல்லாவே இருக்காது. மேபி ஏதாச்சும் ரெசார்ட் புக் பண்ணி எதுவும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். சும்மா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸு செஞ்சு விட்ருவாங்க. நல்லாவும் இருக்காது. சாப்பாடு டேஸ்ட்டாகவே வச்சுக்க மாட்டேன். ஆடுறான் வாவ். ஓ ஓட்டு கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஹாய். ஒழுங்காகவே ஏறாதுடா. இந்த லோக்கல் அடிக்கிறோம் தெரியுமா, அதுதான் நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருப்போம், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலையா இன்னொரு இடத்துலையான்னு தெரில, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பசங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எப்படியும் கொடைக்கானல் வந்துடும். கொடைக்கானல் வந்துடுன்றேன் பாருங்கள். கொடைக்கானல் ரோடு வந்துடும். அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். ஃபுல்லாக ஒரு சுட்டு காற்று போக மாட்டேதுங்க. ஜாக்கெட்டில் நல்லா கம்முன்னு இருக்கு. ஸோ வந்தாச்சுங்க. அடிவாரம், தேனி, கும்ளி, கொடைக்கானல், கொட்டயம்.
எனக்கு இந்த ரூட்டு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ரூட்டை நான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு ரூட்டாக இருந்தால் நம்மளுக்கு புதுசாக இருக்கும், அது எப்படின்னு தெரியாது. ஒரு நாள் ட்ரிப்புக்கு இந்த ரூட்டு பெஸ்ட்டான ரூட்டு நம்ம ஊருக்கு. அப்படியே டேரெக்டாக அப்படியே லேக்குக்கு போகும், அப்படியே பூம்பாறை ரோடு சூப்பராக இருக்கும். ஜட்ஜு வந்திருக்காங்க போல். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி வச்சுக்கணுங்களா? நீங்களாம் வச்சுருப்பீங்களா? ஃபோட்டோ எடுத்துருவோண்டா. உண்டு டேய் போட்றா. இருக்கு. எப்பயுமே ஒரு சம்பவம் இப்படி வர்றேன்ல, ஏதாச்சும் நான் தொலைச்சி போடுவேன். ஒரு கோப்ரோ இது ஏதாவது ஒரு வயரை தொலைச்சி போடுவேன், ஒரு மெமரி கார்டை போட்டுருவேன். இப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆகும் எனக்கு வட்ட ஒரு ரைடு வரும்போதும். அதுக்கு தேவை வண்டி நாங்கள் சீர் பாயுது, நம்ம வண்டி சீராது போல இருக்கே. டேய் கொடைக்கானல் ஏறுது நம்ம வண்டி. 46 kilometers கொடைக்கானல். இதான் ஸ்ப்ளெண்டர் வண்டி தான், அதெல்லாம் அழகாக ஏறுது. நம்ம வண்டி ஏறவே ஏறாதுன்னுட்டான். ஆனால் நம்ம வண்டி திணறி தான் ஏறும், அது உண்மை தான். அவன் வண்டி பாருங்கள் 2 ஸ்ட்ரோக்குன்றனால சொல்லுன்னு ஏறும். பெரிச்சம் ஏரி ஆனால் இந்த மாதிரி வளவெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஒரு ரொம்ப அப்படியே இதாக போகணும். டேய் ஓ வண்டி நல்லா 2 ஸ்ட்ரோக்குன்றனால சொல்லுன்னு ஏறுது, அப்படியே சருன்னு. என் வண்டியெல்லாம் திணறி தான் எடுது. ஆ பிளாகா? டேய் லைட் எரியுது பாடுறா, ஓடுதுடா. அவன் வண்டிக்கு ஈக்குவலாக நம்ம வண்டி போகாதுங்க. நம்ம வண்டி பொறுமையாக தான் ஏறும், அந்த வண்டிக்கு ஈக்குவலாலாம் ஏறாது. ஏறும் ஆனால் அந்த வண்டிக்கு ஈக்குவலாக ஏறாது, வாய்ப்பு கம்மி தான். ஆகா அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது சர்ன்னு, நம்ம வண்டி அவ்வளோ வேகமாலாம் ஏறாது. கொடைக்கானல் பார்க்கணுன்றது தான் பார்த்தாச்சு. டேஞ்சரஸ் சோன் என்னடா? ஆ ஆ புரியலடா. ஸ்டில் எடுக்கவா? ஸ்டில் எடுக்க சொல்றியா? இன்னும் நிறைய இடம் இருக்குடா உள்ள. இது மட்டுமா? உள்ள நிறைய இடம் இருக்கு. ஆ போயிட்டு நம்ம வண்டியை போயிட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, பார்க்கல. அந்த 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 கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்றிடவே கூடாது, அப்படியே வலிக்கி விட்டுரும். அப்படி டங்குன்னு இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு அடிபடும். ஏறிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் நல்லா தாங்க ஏறும். எந்த வண்டிலையும் ஏறலாங்க கொடைக்கானலுக்கு. நீங்கள் அப்படிலாம் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது, எல்லா வண்டிலையும் ஏறலாம்.
கொஞ்சம் பேர் அந்த சொன்னான் பாருங்கள், இருங்க அந்த வீடியோவை வச்சு நான் உங்களுக்கு அப்படியே போட்டு ஒரு ரீல்ஸோடு போட்டு காட்டிடுறேன். அண்ணே ஏறவே ஏறாதுன்னுட்டான். ஆனால் அந்த வண்டி பயங்கரமாக ஏறுதுங்க சுசுகி. அதெல்லாம் இதை காட்டி பழைய மாடல் வண்டி 2 ஸ்ட்ரோக்குனால எவ்வளோ சல்லுன்னு ஏறுது. பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். பொறுமையாக ஏறினாரும் நல்லா பயங்கரமாக ஏறுது. நான் கூட ரொம்பவும் டம்மியாலாம் இல்லை, அழகாக ஏறுது. இன்னும் ஆள் வச்சு ஏற்றினாலும் ஏறும் அழகாக, பொறுமையாக ஏறிடும் அழகாக. ஃப்ரீஸி சின்ன வண்டியில் போகிறது நல்லா தாங்க இருக்குது. ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பொறுமையாக அப்படியே அழகாக ஒரு விரட்டாமல் பண்ணாமல் இங்கே இருங்க அப்படின்னு பிரேக் அடித்தா நின்றுக்கிற வண்டி. பிரேக்கு கிளச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணி தான் வந்தேன். இதே ஆள் வச்சோம்னா கொஞ்சம் திணறி ஏறும், அவ்வளோதான். பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தா அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அழகாக அதெல்லாம் ஏறிடும். நீங்கள் தைரியமாக எந்த வண்டியை வேணால் கொண்டு வந்து ஏற்றலாம். ஸ்கூட்டியே பயங்கரமாக, ஆனால் ஸ்கூட்டி நான் பவருங்க. ஸ்கூட்டி சல்லுன்னு திருக ஏறிட்டே இருக்கும் பார்த்துங்க. சில் கிளைமேட் ஃபீல். அவன் வண்டி எங்கேயோ போயிடுச்சு நேரம். பாதி தூரத்துக்கு வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் பெரிய வண்டியை கொண்டு வராங்க. நம்ம பாருங்க, குட்டி வண்டியில் சின்ன வண்டியில் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா தரமாக இருக்குங்க. சல்லுன்னு ஓடிடலாம். இங்கே இருக்கிற பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழம் எல்லாமே கீழேருந்து தான் மேலே வரும். அந்த பூண்டு மட்டும் இங்கே இதுவும் நினைக்கிறேன் அது வந்துட்டு இங்கே கொஞ்சம் இங்கே விளையிறது. பூண்டு இங்கே நல்லா வரும் கொடைக்கானலில். ஏதோ ஸ்மெல்லு வருதுங்க, ஒரு மாதிரியான ஸ்மெல்லு. கருமம் வச்சை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்குது. என்ன ஸ்மெல்லுன்னு தெரியல. சரி ஓகேங்க, தெற்கிலாம் கழட்டியாச்சு. நம்ம கசன்னுது. அவன் வண்டி சும்மா பறக்குதுங்க. நம்ம வண்டி அப்படி திணறி ஏறுது. பழனி இங்கேருந்து 60 கிலோமீட்டரா? ஓகே. வாவ், ஸ்மெல்ல பார்த்தியா? டேஸ் ஸ்மெல்ல பார்த்தியா? தைலம் யூக்கலிப்டஸ். ஹாய் சூ. நல்ல டிராஃபிக்கு. வாங்க. சனி ஞாயிறுனாலே தான் எவ்வளோ டிராஃபிக்கு. எப்படி சில்வர் ஃபால்ஸ் வரையுமே டிராஃபிக் இருக்கும் போல இருக்கே. கூட்டங்க. ஏன் சார் வண்டி இப்படி போகாமல் நின்றுக்கே இருக்கு? ஏன் சார் எதுக்கு வண்டி போகாமல் நின்றுக்கிட்டே இருக்கு?
சில்வர் ஃபால்ஸ் வரையுமே இப்படி தான் இருக்கும் போல. ஐயோ எவ்வளோ தூரம்! நேற்றுலேருந்து நிற்கும் போல இருக்கே வண்டியெல்லாம். வாய்ப்பே கிடையாது. இங்கே நீ அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியதான். எல்லாரும் ரிட்டர்னுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அக்கா பாரு, முன்னாடி முந்தியும் போக முடியாது. வண்டியில் வந்தவங்க பூரா தப்பிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் விளையாடா, போ பார்த்து. அப்படியே போ நகரு. உண்மையான அட்வென்ச்சருங்க இதை வச்சுதான். அட்வென்ச்சர்னா இதுதாங்க அட்வென்ச்சரு. வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான். அவங்களாம் அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியது தான் எல்லாம். கேரளா இங்கே அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. ஜுவல் பாய்ஸ். நீ அந்த வண்டி என்னைக்கு இங்கிட்டு வர்றது? டே வண்டி ஒன்னார ஆஃப் பண்றா. டே மூச்சு முட்டுதுரா. ஃபாக் எஃபெக்டா? மூச்சை முட்டிக்கிடா வண்டி. காத்து உனக்கு அடிக்காது, இருக்கிற ஆளுக்கு பூரா அடிக்குதுல. அப்படியே சைஸா மூவ் பண்ணுவோம். உண்மையான ரைடுனா இதுதாங்க. நம்மளும் போய் கோர்த்து எங்கேயாவது நிற்க போகிறோம். அதான் போடா. சில்வர் ஃபால்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இல்லை கோடை காலம்ல. பாருங்க கொடைக்கானல் வரையுமே டிராஃபிக் தான் போல. மேலே வரையும் வந்தாச்சுங்க, உச்சி வரையும். நான் வாழ்க்கையில் இந்த ரைடில் இப்படி ஒரு டிராஃபிக்கே இன்ன வரையும் நான் இவ்வளோ ரைடு போயிருக்கேன். இவ்வளோ டிராஃபிக்கை தாண்டிலாம் போனதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலில் இவ்வளோ டிராஃபிக்கு. நல்ல வேலை இந்த கேப் விட்ட பெரிய மனுஷங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலி லேக்குக்கிட்ட வந்தாச்சுங்க. சாமி கொடைக்கானல் வரணுன்னு லேக்கிட்டே வந்தாச்சு. எனக்குள்ள
ஏன் நிற்போமா? ஆர்எஸ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துடா. எல்லாருமே வந்துட்டுருக்கேன். ஒரு இடம் பாக்கி விடாம கார் நின்றுருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் கார் நிற்கிது பத்தியா. எல்லாருமே மேலே வந்துருக்காங்க. சனி ஞாயிறுனாலே கொடைக்கானல் மேலே வந்துடுவாங்க அவ்வளோ எல்லாருமே. செம்ம எவ்வளோ கூட்டம் பாருங்க. பாட்டுற வண்டி எங்க பாட்டு எப்படி இருக்கு? கரெக்டான ஸ்பாட்டில் வந்தாச்சு கொடைக்கானலுக்கு. போமா சரி ஓகேங்க. சரி எனக்குள்ள வந்தோம். சிம்பிளாக ஒரு விலாக போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ சைக்கிளிங் இந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வாட்டி மழை வந்து நின்றுட்டு இருந்தோம். இந்த இது 6 கிலோமீட்டருங்க. இது புதுசாக வர்றவங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க மட்டும் தெரியாமல் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்னு நினச்சிப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஸ்டார் ஷேப்பில் 6 கிலோமீட்டர் நாக்கு தள்ளிடும் நடந்து போகிறதுக்குள்ளே. இந்தா எப்படி போகுது பார்த்தீங்களா? இந்தா அப்படியே இப்படி சுற்றி இங்கிட்டு வரும். அங்கிட்டிருந்து பார்க்கும்போது சின்ன லேக் மாதிரி தெரியும். அதனால் வந்து இங்கே வரும்போது ரொம்பவே வண்டியில் வாங்க. இல்லாட்டி சைக்கிளிங் பண்ணுறவங்க தான் சைக்கிளில் வாங்க. சும்மா வந்து மாட்டிக்கிறாதீங்க தெரியாதனமா. என்ன பண்ணுறாங்க? ஒர்க் இஸ் கோயிங் ஆன். குளிருங்க. ஆனால் அந்தளவுக்கு குளிர் இல்லைங்க. ஆனால் செம்ம டிராஃபிக் இங்கே வரும்போது சைக்காருமோ. தங்கட பாறையல்லாடா அடி நீ எங்கன்னு போட்டுமா நல்லா இருக்குல்ல? பட்றா இந்த இடத்த போடுறா. ஓகே இது நல்ல ஸ்டாப்டா. தரமான ஸ்டாப். சூப்பராக இருக்குல்ல? உனக்கு விளாகில் வர்றதுனால பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு விளாகில் வர்றதுனால பிரச்சனை இல்லைல்ல? இல்லைடா வீடியோவில் உன்னைய காட்டுறதுனால பிரச்சனை இல்லைல்ல? கொஞ்சம் பேர் ப்ரோ இன்னைக்கு காட்டாதீங்க ப்ரோன்னு. ஸோ இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஓகேவா? இதோட வந்து எண்ட் ஆகுது. நானும் தான் வந்தோம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சூப்பராக. ஆனால் இங்கே என்னடா கீழே ஆளே காணோம். ஒரு ஆளை கூட காணோம். கீழே தான் இங்கடா லேக்கில். அங்கிட்டு தான் நிறையா இருக்காங்க. இங்கிட்ட யாருமே. சரிங்களா? சரி ஓகேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். டாடா பாய். சி யூ. இந்த விளாக் வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?